முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனாய் ஓம்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவேன்
பொங்கலுக்கு பொங்கல் எங்க வீட்டுக்காரரை தான் கொலை போட நல்லா போட்டாரு. போடுங்கம்மா ஒரு குலவ என் பொன்னான மணிக்குலவ முக்கம் கொண்டு நேரம் குலவ போடுங்கம்மா ஐயன் வந்து பிறந்தாரன்று ஆட போட குதிரை போட ஐயன் காட்சி வேப்படையா முன்படையா பின்படையா தண்டையனும் பரும்படையா ஆலப்புலி கூட்டத்தோடு ஆறாரே சாஸ்தாவும் ஐயன் வந்து பிறந்த வேளை அம்மாவோட வாசலில ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக சாஸ்தா பிறந்தாரு. ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்ததினாலே ஹரிகர சுதனாக அவர் ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தா வந்து பிறந்தார். சுவாமி ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதிவல்லி கைலாசத்தில் ஆணி பெண்ணார் முடி குலுங்க அங்கே யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரனோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார். இந்திரலோகம் தன்னதில இந்திரனோ இந்திராணியும்
அந்த வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட ஆமா சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் ஜாலாசூடன் ஆமம்மா காலாகலன் காமாதி கண்ணன் கண்கண்ணன் திருநீகந்திகம்பரன் சிதம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமான் சிவபெருமான் ஆனைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் உருவாகும் குஞ்சி முதல் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மத யானை ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற இந்த மானிட மனுக்களை எல்லாம் ஆண்டவன் படைத்து நாமளை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? இந்த உலகத்தில சிவன் எப்படி இருப்பார், சக்தி எப்படி இருப்பார், இந்த முத்தாரம்மா எப்படி இருப்பார், ஞானமூர்த்தீஸ்வரர் எப்படி இருப்பாரு அப்படின்னு தெய்வத்தின் வடிவத்தை நம்ம தெரிந்து கொள்ளத்தான் அந்த சிவனுடைய வடிவத்தில நான் நின்று கொண்டிருக்கின்றார்களே. நாமளை பெற்ற தந்தைமார் ஆண்களை ஆண்டவன் படைத்தார். அம்மா உள்ள இருக்காளே இந்த முத்தாரம்மா, இந்த சக்தியின் வடிவத்தில நாமளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்கள் பெண்களை ஆண்டவன் படைத்தார். அப்படி ஆணென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தில் படைத்து நமக்கெல்லாம் ஆண்டவன் என்சான் உடம்பை கொடுத்தார். என்சான் உடம்புனா நெட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் எந்த மனிதாளா இருந்தாலும் அவங்க கையால நம்ம உடம்ப அளந்து பார்க்கணும். அப்படி அளந்து பார்த்தா 8 சாணுதான் இருக்கும். குறையா இருக்கியா? வயசு ஆக ஆக உன் உடம்பு உருகி போயிடும். அப்ப ஆண்டவன் என்சான் உடம்புலே 1 சான் வயசை கொடுத்தார். நம்ம 1 சான் வயத்துக்கு தானே இந்த பாடுபடுதோம். அப்போ 1 சான் வயசை ஆண்டவன் படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்து 9 தத்துவத்தை படைத்து 3 ஆசையை கொடுத்தார். 3 ஆசை என்ன ஆசை எல்லாம்? மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. உலகத்துல இந்த 3 ஆசையுமே ஒரு மனுஷனுக்கு வேணும். 3 ஆசையுமே மனிதர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இப்பேற்பட்ட மானிட மனுக்களை எல்லாம் ஆண்டவன் படைத்து மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து இப்படி உலகத்தை நாமல் படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் நாமல் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் பார்வதி அழைத்து படியரிசியை வாங்கிக் கொண்டு படைத்த உலகம் எல்லாம் எப்படி படி இழந்தார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவன் நாடு எங்கும் படி இழந்தார் படி இழந்தார் அவன் நாடு எங்கும் படி இழந்தார் படி இழந்தார் ஓடையா
உலகத்திலே எந்த உயிரும் தப்பிடாமல் இறைவன் இறை இழந்து வருகின்றார். நாளை தினையெடுத்து இந்த நாடு எங்கும் படி இழந்தார். உரிய தினையெடுத்து உலகமெல்லாம் படி இழந்து விட்டு ஆண்டவன் ஆதிவெள்ளி கையிலேந்திரி மலைக்கு வருகின்றார். அப்பந்தான் பார்வதி பார்த்தா உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழக்க போனாரே, சிவபெருமான் வரக்கூடிய நேரமாகி விட்டதே என்று பார்வதா தேவி சிவபெருமானை எதிர்பார்த்து பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தாள். இருவேரும் எப்படி கொலுவிருக்கின்றார்கள் தெரியுமா? கலைத்து வந்த பகவானே, கலைத்து வந்த பகவானே, அவளை கலைப்பாரி கொடுப்பாள் இறையனந்த ஈசனுக்கு காட்சி இலைப்பாரி கொடுப்பாள் படியளந்த பகவானுக்கு ஜெய பகவானுக்கு பாலும் பழம் கொடுப்பாள் பாலும் பழம் அப்படி கலைப்பாரி இலைப்பாரி கைலாசத்தில் இருக்கும் போது அவள் சக்தி உமா பார்வதி படியிழந்த பகவானுக்கு பாலும் பழமும் கொடுத்து இறையிழந்த ஈசனுக்கு இலைப்பாரி கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து சக்தியோடு சிவனுமாக கைலாசத்திலே இப்படி கொலுவிருந்து வருகின்றார்கள். இருவேர்களும் அப்படி அமர்ந்திருக்கும் போது அந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, இரேலும் உலகமெல்லாம் நீங்க இறையிழந்து வாரீங்க. அப்படி இறையிழந்து வரும்போது காலையிலையும் மாலையிலையும் கடவுள் யாரோ ஒருவரை நீர் வணங்கி வருகின்றீர். அவர்கள் இரு பேர்களும் யாரு சொல்லுங்க? எதற்காக நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள்? அம்மா பார்வதி, இரேலும் உலகத்தையும் இறைவன் நான் படைத்திருந்தாலும் இந்த உலகத்துக்கெல்லாம் காலையிலையும் மாலையிலையும் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா காலையில் ஒளி கொடுக்கக்கூடியது யாரு? சூரிய பகவான். மாலையில் ஒளி கொடுப்பது சந்திர பகவான். அப்போ சந்திரனும் சூரியனும் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் இல்லைன்னு சொன்னா உலகமெல்லாம் ஒரே இருளாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கும். ஆமாப்பா, வேலைக்கு போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஆகையினால் இரு பேர்களையும் இரு கண்களாகவே நினைத்து என் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் என்று ஆண்டவன் சொன்னார். அப்பந்தான் பார்வதி பார்த்தா சந்திரனும் சூரியனும் ஆண்டவனின் இரு கண்களாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த ஆண்டவனை நம்ம பரிசோதிக்க வேண்டும். சூரியன் வராரா இல்ல சந்திரன் வராரா அப்படின்னு ஆண்டவன் கண்களை மறைத்து நம்ம இன்னைக்கு பரிசோதனை செய்தா என்ன என்று பராசக்தி பார்வதி சிவபெருமானுக்கு பின்னாலே ஓடி வந்து நின்று அவளோ இருகரத்தை எடுப்பாள், இறைவன் கண்ணை பொத்துவாள். அந்த பகவான் கண்ணை பொத்தும் போது இந்த பார் உலகம் இருளாச்சு. சிவனார் கண்ணை பொத்தும் போது சிவ உலகம் எல்லாம் இருளாச்சு. கடவுளோட கைலாசம், கடவுளோட கைலாசம்
வள்ளிய வள்ளிய பெண்ணா பிறந்தவங்களுடைய குணமே அதுதான். ஆமா, பெண்களுடைய குணமே அதுதானே. ஆனா பிறந்த ஆம்பளை விடிய காலம் எந்திரிச்சு அந்த ஐயா எங்கேயும் போயிட்டு வரட்டும் சொல்லாம போயிருவாரு. ஆமா, அவ வந்த உடனே எங்க போனிய, ஏன் போனிய, எதுக்கு போனிய அப்படின்னு அவ கேள்விக்கு மேல கேள்வி கேட்பா. ஆமா, கேட்டு கேட்டு அவரை பெண்ணா பிறந்தவங்களுக்கு சந்தேகம் என்பது அது கூடவே பிறந்தது. ஆமையே, சந்தேகம் என்பது சரக்கு. ஆமா, அது சகல இடங்களிலும் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆமையே, பார்வதிக்கு ஆண்டவன் மேல சந்தேகம். ஆமா, சந்தேகம்னு ஒரு வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. சந்தேகம்னு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? குடும்பம் எங்க வந்துரும்? சந்திக்கு வந்துரும். சந்திக்கு வரும், மிச்சம் தான் பந்திக்கு வரும். வாழ்க்கையில சண்டை போட்டாலும் சண்டை போடலாமே தவிர சந்தேகம் மட்டும் என்னைக்குமே வரக்கூடாது. ஒரு ஆண் மேலேயும் சந்தேகம் இருக்கக்கூடாது, பெண்கள் மேலேயும் சந்தேகம் பெண்களுக்கும் வரக்கூடாது. சந்தேகம் முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா வீடான வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா போயிரும்னு சொல்லுவாங்க. பிறவாசல்ல போயிரும். அதான் கண்ணதாசன் சொன்னாரு, என்ன சந்தேக கூட அது சந்தோஷத்துக்கு கேடுனாரு. கேடுனாரு. ஆணு பெண்ணை நம்பணும், பெண்ணு ஆணை நம்பணும். அதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த பார்வதிக்கு ஆண்டவன் மேல சந்தேகம் தீராததினால ஆமா, சிவனாருடைய கண்களை மறைக்க சிவ உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் இருளா இருக்கு. ஒரே இருளா இருக்கு. அப்போ உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் ஆமா, திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிக்கின்றார்கள். அதுல என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு தண்ணி தவிக்கி. சரி, தண்ணி இருக்கு, சரி, ஆனா கோதி குடிக்க செம்பு தெரியல. அப்படியா? செம்பு போட்டு தடாவுறாரு. சரிதானே? உள்ள விட்டுற வேண்டியதானே? அவன் இருட்டுக்குள்ள என்ன முடியும்? அப்போ அதே போலவே இந்த பார்வதா தேவிக்கு என்ன ஆண்டவனுடைய கண்ணின் மகிமை எப்படின்னு நம்ம காட்டணும். பார்க்கணும். நமக்கு 2 கண் இருப்பது தானே இந்த பார்வதிக்கு தெரியும். தெரியும். 3வது கண் நெற்றிக்கண் மகிமையை காட்ட வேணும் என்று அந்த ஆண்டவனாகி சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுக்க வேணும் என்று அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? சாமி நெற்றி கண்ண திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார், உச்சி கண்ணை பகவான் திறப்பார், உச்சி கண்ணை திறப்பார், இந்த உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. அப்போ அக்கினி பொறிகள் பறக்குதையா. ஆண்டவன் நெற்றி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுக்கும் போது உச்சி கண்ணில இருந்து அக்கினி பொறிகளானது பறந்து வருகின்றது. அந்த அக்கினி பொறிக்குள்ள இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறக்கின்றார். காளி அம்சத்திலே கடவுளின் உச்சி கண்ணிலே வந்து பிறந்த பெண்ணை அழைத்தார். அம்மா பெண்குடியே, என் உச்சி கண்ணிலே நீ வந்து காளி அம்சமா பிறந்ததுனால